அண்மை செய்தியை பார்க்கிறோம். 11 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்க கோரும் வழக்கில் சட்ட போராட்டம் தொடரும் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சபாநாயகருக்கு அறிவுறுத்த முடியாத நிலையில் எதற்காக மனுக்களை நீதிமன்றம் விசாரித்தது எனவும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 11 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்க கோரும் வழக்கில் சட்ட போராட்டம் தொடரும் என்றும், சபாநாயகருக்கு அறிவுறுத்த முடியாத நிலையில் எதற்காக மனுக்களை நீதிமன்றம் விசாரித்தது எனவும் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பிப்ரவரி 12ஆம் தேதி சட்டப்பேரவையில் ஜெயலலிதாவின் படம் திறந்தது குறித்த வழக்கிலும் ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்க கோரி திமுக கொறடா சக்கரபாணி தொடுத்த வழக்கிலும் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் மனுக்களை தள்ளுபடி செய்திருந்தது. இதனைத் தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் 11 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கும் விவகாரத்தில் சட்ட போராட்டம் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் பதிவு செய்வதற்காக இணைந்திருக்கிறார். கேட்டு பெறலாம். ரமேஷ், முழு விவரம் என்ன? இந்த வழக்கை தொடர்ந்த திமுக சார்பில் முதன்முறையாக தற்பொழுது அறிக்கை வந்திருக்கிறது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக செயல் தலைவருமான ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் தொடரும் என்று சொல்லியிருப்பதன் மூலம் இதை மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றம் கொண்டு செல்ல இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் சக்கரபாணி, திமுக கொறடா சக்கரபாணி தான் இந்த வழக்கை தொடர்ந்தவர் என்ற அடிப்படையில் திமுகவிற்கு முழு பங்கு இருக்கிறது. அவர் எதனால இந்த கடைசியா இந்த மேல்முறையீட்டுக்கு போறன்றதையும் அவர் கடைசியில குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஏனென்றால் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால் A1 குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஜெயலலிதாவுடைய படத்தை திறந்த விவகாரத்திலும், அதே போல இந்த 11 MLAக்கள் விவகாரத்திலும் நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஏன் இவ்வளவு நாள் இந்த விசாரணையை தள்ளி வைத்திருக்க வேண்டும்? ஏன் விசாரணைக்கு ஏற்று இவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது மக்களின் கேள்வி என்று அவர் அந்த அறிக்கையில் இறுதியாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கேள்வியை பிரதிபலிக்கும் பொருட்டு நீதித்துறை மீதுள்ள கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் தொடரும் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக அவர்கள் வழக்கறிஞர் குழுவுடன் ஆலோசனை நடத்தி விரைவில் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வார்கள் என்று திமுக தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த விவகாரத்தில் கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக தீர்ப்பு வந்த நிலையில் திமுகவுடைய தலைமை பொறுப்பு என்ன இதில் கருதுகிறது என்பதற்கான விடை தற்பொழுது கிடைத்திருக்கிறது. பத்மபிரியா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரமேஷ்.